எனக்கு நிஜமாவே தூக்கமா வருது. இப்ப போலன்னா அவன் திட்டுவானா? எனக்கு அது தெரியல. இன்னைக்கு ரொம்ப சூடு அதிகமா இருக்கு. ஹலோ, நான் இந்த ஊர்ல பல வருஷமா இருக்கேன். நீங்க தான் என்னை எழுப்பி விடணும்னு தலையெழுத்து இருந்திருக்கு போல. அந்த மரம் பேசுதுப்பா. என்னை பார்த்து பயப்படாதீங்க நண்பர்களே. நான் வரம் கொடுக்கிற ஒரு மந்திர மரம். அப்போ அது உண்மைன்னா எனக்கு ஒரு முள்ளங்கி கொடுங்க பார்க்கலாம். இதை என்னுடைய பரிசா வச்சுக்கோ. இது உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. தயவு செஞ்சு என்ன தொடாத. நான் ரொம்ப பழைய மரம். எனக்கு ஏதாவது ஆயிட போகுது. எனக்கு என்ன வேணும்னா வாழைப்பழம். நான் கேட்டது கிடைச்சிருச்சு. எனக்கு ஆப்பிள், பைனாப்பிள், திராட்சை இதெல்லாம் வேணும். இங்க பாரு. நான் உங்களுக்கு எத்தனை வர வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு நீங்க இங்க இருப்பீங்கன்னு தெரியும்டா. ஹேய் நண்பா, இங்க வந்து பாரு. இந்த மந்திர மரம் நாங்க கேக்குறதெல்லாம் கொடுக்குது. விளையாடுறியா நீயே? இது எல்லாமே இந்த மரம் தான் கொடுத்துச்சு. இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் தேன் வேணும். என்னது? என்னால இதை நம்பவே முடியல. அது தொடக்கூடாதா? எனக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் வேணும். இது நல்லா இருக்கு. எப்படி கிடைக்கும்? எனக்கு இப்ப சோர்வா இருக்கு. நீங்க நாளைக்கு வாங்க, உங்களுக்கு வரம் தரேன். நாளைக்கு எனக்கு இவனை மாதிரியே தேன் கிடைக்குமா? எனக்கு பழம் தொடுறதுக்கு டூல்ஸ் எல்லாம் வேணும். எனக்கு அழகான ஒரு சிம்மாசனம் வேணும். கண்டிப்பா. மாஸ்டர், அவனுக்கு வந்து தொட்டிருப்பானுங்க. இந்த லக்கா வந்து கெடுத்துட்டான். நாளைக்கு பார்க்கலாம். சரி, நீ திரும்ப இங்க வந்துரு. இதுக்காக நான் ராத்திரி பகலா உழைச்சிருக்கேன். நான் இதை வச்சு நிறைய திறமைகளை திருட முடியும். பார்த்து பத்திரமா வா. நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? நல்லது. இப்போ உங்களுக்கு தேவையானது கேளுங்க. முதல்ல நான் சொல்றேன், எனக்கு நிறைய தேன் வேணும். உனக்கு வாசனை வரலையா? எனக்கு அவன மாதிரியே தேன் கிடைச்சிருச்சு. எனக்கு சிம்மாசனம் கிடைக்குமா? அது பின்னாடி தான் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப மிருதுவாய் வேற இருக்கு. பழம் தொடுற டூல்ஸ் எங்க? ரொம்ப அற்புதமா இருக்கேன். ஹேய் மதுர மரமே, எனக்கு என்னுடைய ஸ்விம்மிங் பூல் கிடைக்குமா? நான் இது ஒன்றும் கேட்கலையே. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியோ? உன்னுடைய சைஸுக்கு இது போதும். அது வேணும்னா உண்மையா இருக்கலாம். மன்னிச்சிரு நண்பா, எனக்கு மறுபடியும் சோர்வா இருக்கு. ஆனா ஒண்ணு, எனக்கு கிறிஸ்டல் பீச் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வரங்களை கொடுக்கறேன். சேர்ந்து வேலை பண்ணுங்க. இதோ கண்டுபிடிக்கிறோம். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ மாட்டேங்கிறீங்க. நீங்க உடைச்சிட்டீங்க. உங்க மேல எனக்கு வருத்தம். மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். ஏய் கொஞ்சம் நெல்லு. என்னோட தம்பிய பாத்தியாடா? அவன் மந்திர மரம் கொடுத்த தேனை வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். மந்திரமா? அவன் சொன்னான், ஆனா நான் தான் நம்பவே இல்லை. உண்மைதான்ப்பா. அது இங்கதான் இருக்கு. என்ன எதுக்காக இங்க இழுத்துட்டு வந்த? மாஸ்டர், கலெக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல வேலை. இங்க வா, அடுத்ததா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அடப்பாவி, இது எல்லாமே அந்த ரெஸ்பெக்டர் வேலையா? அவங்க மரத்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சாரி, நான் வேணும்னே இதை பண்ணல. கொஞ்சம் அமைதியாரு. மற்றவங்க கிட்ட இதை சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அவங்க கண்ணாலே இதை பார்த்தாதான் நம்புவாங்க. நாம இப்படி பண்ணா என்ன? டே அண்ணா, இதுதான் மந்திர மரம். ஹலோ என்னுடைய புது நண்பா,
லக்கா எங்க போனாரு? அவனால இன்னைக்கு வர முடியல, அதனாலதான் என் அண்ணனை நான் கூட்டிட்டு வந்தேன். சரி, அவர் கூட வர கேட்கலாம். இவங்க ஏமாத்துறாங்க. இது ரெக்ஸ்பெக்டரோட புது ட்ராப். பாருங்க, என்ன அவர் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாரு. உங்களுக்கு கொடுத்த வரங்களை நான் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த மந்திர மரங்கள் எங்களுக்கு நிறைய கொடுத்துச்சு. நீ அதை பயன்படுத்தி பாரு. என் அண்ணன் இப்பதான் இங்க வரான். அவனுக்கு இங்க இருக்க ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. இந்த மந்திர பழங்களை சாப்பிட்டா உங்களுக்கு எல்லா வரமும் கிடைக்கும். வேணாம், அது கலெக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ துப்புடா தம்பி, துப்பு. நிறுத்துட்டோ. இது சாதாரண பழம் தான். நீ சாப்பிடலன்னா உனக்கு வரமே கிடைக்காது. டே அண்ணா, என்ன நம்புடா. நல்லது. கீழே கிடைக்கிற கிறிஸ்டல் பீச்சை கையில எடுத்துக்கோங்க. மேற்கு குகையில இருக்கிற உன்னோட அதை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு வரங்கள் கிடைக்கும். எல்லாருமே அதை தொடலாம். அது கலெக்டரா இருக்கும். ஏ பப்ளு, தப்பு தப்பா எப்பயும் யோசிக்காத. இத கையில பிடி, நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம். ஆமாடா அண்ணாவோ. நான் நினைச்சது சரிதான். இதோ இங்கதான் இருக்கு. இல்லைங்க. மிஸ்டர் பி, இன்னும் ஒரு பீஸ். பப்ளு, உன்னோட பீஸ கூட வாங்கிட்டோம்ல. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏய் லக்கா, நீ சீக்கிரம் வா. நிறுத்துங்கப்பா, அத பண்ணாதீங்க. ரெக்ஸ் தான் அந்த மந்திர மரம். அவனும் இந்த பீட்டு சேர்ந்து தான் நம்மள ஆமா, ஏமாத்திருக்காங்க. உண்மைதான். லக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்றோம். அத உடைங்க. இப்போ உங்க திறமையெல்லாம் என்கிட்ட. எனக்கு ஒரு வாசனையும் வரல. என்னால நடக்க கூட முடியல தெரியுமா? என்னால பழம் தொட முடியலையே. அப்படின்னா அந்த கிவி தான் கலெக்டரா? ரெக்ஸ்பெக்டர். என் கூட சண்டை போட விரும்புறியா? பலமே இல்லாம. ஏய், தம்பி. எனக்கு சோர்வா இருக்கு. பழத்தை காட்டி அவங்கள ஏமாத்தணும் பாத்தீங்களா? இது உன்னுடைய டர்ன் பப்ளு. உன் திறமைகளை என்கிட்ட கொடுத்துரு. உன்னுடைய ராஜ்யம் ரொம்ப கோபத்துல இருக்கா. மரியாதையா மன்னிப்பு கேட்டுடு. சீக்கி. அந்த கேண்டில அணைங்க. பைத்தியம். இருட்டிலையும் நான் உங்களை பிடிச்சே தீருவேன். என்கிட்ட மாட்டிக்கிட்டடா. நான் உன்னைய காப்பாத்துறேன். உங்க தோல்வியை ஒத்துக்கோங்க. நான் நல்லா சுடுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. மிஸ்டர் பீட், உனக்கு ஒன்னாகலையே. என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? உன் திறமைகளை எடுத்துட்டு அப்புறமா கிளம்புறேன். என்னுடைய கலெக்டர் பாக்கெட்ல தானே இருந்தது. இங்க இருக்கு. எங்க எங்க இருக்குன்னு சொல்லு. தன் விடை தன்னை சுடும். சும்மா விட மாட்டேன். ஆடாத ரெக்ஸ். டயர்டா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போலாம். வரியா? வீட்டுக்கா? இவ்வளவு சீக்கிரத்துலயா? புல்லட்டு காலி. சரி வா, நம்ம போலாம். கலெக்டர் உனக்கு வேணுமா? எனக்கு முன்னாடியே அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. சீக்கிரமா சரியாயிடுவாங்க. சரி லக்கா, அந்த கலெக்டர் என்கிட்ட தரேன்னு சொன்னல. இந்தா என்னுடைய கலெக்டர். நம்ம போலாம். எவ்வளவு தைரியம் அவனுக்கு! மறுபடியும் என்னை ஏமாத்திட்டான். நீ இதையா தேடிக்கிட்டு இருக்க பாரு. எனக்கு வாசனை வந்துருச்சு. பாத்தியா? என்னால பழம் தொட முடியுதுப்பா. நாம ஜாக்கிரதையா இருந்தா ரெக்ஸால ஒண்ணும் பண்ண முடியாது. ரெக்ஸ்பெக்டர் டாடா. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மிஸ்டர் பீட், மிஸ்டர் பீட்,
மாஸ்டர் நீங்க எப்பயுமே என்ன கடைசியில தான் யோசிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுதுங்க பாஸ். எங்கேயும் தீ பரவாம பார்த்துக்கணும், தேவையானதையெல்லாம் பண்ணணும். புரிஞ்சுது. நீ தான் பாஸ், எனக்கு தெரியும். முதல்ல தூங்க விடியா. ஹே லக்கா, கதவை திற. எனக்கு புரிஞ்சிடுச்சு. காட்டுக்கும் வர்ற டூரிஸ்டுக்கும் பாதுகாப்புக்காக நீங்க தான் தீயணைப்பு படை வீரர். காப்பாத்தணுமோ? நாங்க காப்பாத்திடுறோம். போய் வேலையை பாருங்கப்பா, என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல நாங்க உங்க வீடு பாதுகாப்பா இருக்கான்னு பார்க்கணும். என்னோட வீட்டுல என்ன, எங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொல்றத கேளு. இந்த பேப்பர்லாம் நெருப்பு பத்திக்கோ. ஓஹோ, இருப்பா இருப்பா இரு. இந்த ஒயரு அருந்து இருக்கு, அது முதல்ல சரி பண்ணு. அதுதானே, எடுத்துக்க. ஒரு நிமிஷம் இரு. இந்த சிலிண்டரால எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ வந்து எடுத்துப்பாங்க. நல்ல வேலை பண்ண. வா நம்ம போய் காடை பாதுகாக்கலாம். நான் எதுக்குப்பா வரணும்? நம்ம ஒண்ணா சேர்ந்து சொன்னா கேளுங்கடா. அங்கே நில்லு. உன்னோட கலெக்டரை கொடுத்துரு. கலெக்டரா? தள்ளி போங்க, எனக்கு நேரமே இல்ல. ஃபயரிங் எக்ஸ்டிங்விஷர்ஸா? இது என் லேப்ல இருக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு. இத பத்தி உங்களுக்கு தெரியாது. இதுல இருந்து பாதுகாக்கிறது எப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. வாங்க போலாம். அது என்ன புதுசா இருக்கு? செபஸ்டரோட புது வீடா இருக்குமோ இது? யாரது? என்னுடைய பழைய நண்பர்கள். இந்த பட்டாசு வெடிக்கிறத பார்க்க தானே வந்திருக்கீங்க. இவன் இப்போ பட்டாசுனா சொன்னா? இதெல்லாம் தான் அந்த பொருட்கள். இதுதான் பொழுதுபோக்குக்கு உதவுது. நல்லா இருக்கல? அங்க பாத்தியோ, இங்க இருக்கிற எல்லாத்துலயும் நெருப்பு பத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து பாருங்களேன். இதுதான் என்னுடைய முதல் ஷோ ஓடுது. 7 வருஷம் ஓடிடுச்சு. அதனால இது ரொம்பவே ஸ்பெஷல். இதை பார்க்கும்போது என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை எல்லாரும் பார்த்து ரசிச்சது ஞாபகத்துக்கு வருது. இது நல்லா தான் இருக்கு, ஆனா ஆபத்தாவும் தெரியுது. உபயோகப்படுத்தக்கூடாதே. கவலைப்படாத, இது நான் பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்குவேன். அது இல்ல செபஸ்டர், இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. இங்க எங்கேயாவது தீ பிடிச்சிட்டா அப்புறம் என்ன பண்ணுவ? உனக்கு புரியுதோ? அவ சொல்றது சரிதான். இது எல்லாமே ஆபத்தானது. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட போதும், அப்புறம் அவ்வளவுதான். எல்லாரோட பாதுகாப்புக்காகவோ நீ ஏன் இதை விட்டு கூடாது? இதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் போங்க இங்க இருந்தே. என்னுடைய பட்டாசுகளை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இப்ப என்ன பண்றது? அவன் தூங்கிட்டு பொறுமையா இருங்கப்பா. அப்புறம் நைஸா போய் எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு வந்துடலாம். ஆனா அதெல்லாம் தப்பு. இப்ப நமக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். ஆபத்து வராம இருக்க கண்டிப்பா இதை பண்ணிதான் ஆகணும். நான் முதல்ல நான் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை அவன் கண்ணில் மாட்டல. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வேலையை சுலபமா முடிச்சிருவேன். மாட்டிக்கிச்சு. ஹேய்,
பட்டாசுகளை வந்து திருட வந்திருக்கியா? என்கிட்ட கூட இங்க இருந்து போயாகணுமே. அது என்னோடது. கூட நில்லே. தயவு செஞ்சு நீ மன்னிச்சுக்குப்பா, எனக்கு வேற வழி தெரியல. அவன் வந்துட்டான். இங்க பாருங்கப்பா, நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் பாருங்க. உண்மையிலேயே நீ நல்ல வேலை பண்ணு. இதெல்லாம் சகஜமாப்பா. டிக்கு டிக்குன்னு சத்தம் வரல. அது கடிகார சத்தம் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள இருந்து தான் டிக்கு டிக்குன்னு சவுண்ட் கேக்குது. சரி, இது கிளாக்கா? அது கூட சேர்ந்து பட்டாசும் இருக்குமோ? ஐயோ, அது பாம். கீழே படுங்க. டேய் நண்போ, இப்போ வந்து நம்ம ஏந்திரிக்கலாமா? நம்ம கதை முடிஞ்சிருக்கும். அதான் அவன் என்ன தோரத்துல ஏமாத்தி விட்டான். என்னோட பட்டாசுனா எனக்கு உயிரே. அதை யாரும் எடுத்துட்டு போக விட மாட்டேன். அவனா கண்டிப்பா கொடுக்க மாட்டான். வாங்கப்பா போலாம். இப்படியே விட்டுட்டு போனா எப்படி? நான் போறேன்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. காட்டுல தீ பத்திக்கிச்சு. செபாஸ்டர் காப்பாத்து. செபாஸ்டர் சீக்கிரம். செபாஸ்டர், நீ எங்க இருந்த? என்னோட பட்டாசு. கொஞ்சம் நில்லு. ரொம்ப புகையா இருக்கு. அந்த பக்கமா போ. எங்க போச்சு? செபாஸ்டர், உனக்கு எதுவும் ஆகலல்ல? நெருப்பு அளந்து போயிட்டு இருக்கு. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என் பட்டாசு என் பட்டாசெல்லாம் உள்ள இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். நானே. நீ கவலைப்படாத. நீ கவலைப்படாத, எல்லாம் அவன் பார்த்துப்போம். ரொம்ப சுடுது. சுடுதே. இருங்கப்பா, கண்டுபிடிச்சிட்டேன். இங்கதான் இருக்கு. கிடைச்சிருச்சு. ஏ லக்கோ, வெளியில வந்துடுறோம். ஏ லக்கோ, நீ எங்க இருக்க? இது எல்லாமே என்னோட தப்பு தான். என்னோட பட்டாசு எனக்கு வேண்டாம். டப்ளோ, எனக்கு பட்டாசு வேண்டாம். அவரை போய் நீங்க காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னது இது? என்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு. புகையெல்லாம் போயிடுச்சு. உனக்கு ஒண்ணு இல்லையே. ஆனா மன்னிச்சிடு செபாஸ்டர், நீ பார்த்தது எல்லாமே சும்மா டிராமா தான். காட்டுக்குள்ள பட்டாசெல்லாம் இருக்கிறது அது பெரிய ஆபத்துல தான் போய் முடியும். இது எல்லாமே உன்னோட சேஃப்டிக்காக தான் பண்ணோம். இப்போ புரிஞ்சுதா? செபாஸ்டர், இந்தா இதை வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. எனக்கு இந்த பட்டாசே தேவையில்லை. தீ பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. எங்க 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 தீ பிடிச்சிருக்கு? எங்க எங்க? நான் வந்துட்டேன். கவலைப்படாத விக்டர், சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நீ சீக்கிரம் வந்துட்டியே. இங்கதான் பக்கத்துலயே உன் லேப் இருக்குதோ. அச்சோ, கண்டுபிடிச்சிட்டானுங்களே. கிளம்புறேன். ஏ விக்டர், அதை மறந்துட்டு போயிட்டு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? என்னது இது? உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீ ரெடியா? சர்ப்ரைஸா? பட்டாசு எனக்கு வேண்டாம். எனக்கு அதை பார்த்தா பயமா இருக்கு. வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நீ இத பத்திரமா வச்சுக்கலாம். இப்போ உன்னோட ஞாபகங்கள் எல்லாத்தையுமே நீ பாதுகாப்பா வச்சிருக்கலாம்.
ரொம்ப நன்றி, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. மிஸ்டர் பீட், எதுக்காக இந்த கலெக்டர் எல்லாம் மறுபடியும் நீ உடைச்சு வச்சிருக்க? மாஸ்டர், இது என்னுடைய தப்பு இல்ல. எப்பயாவது இந்த வேலையை முடிக்கணும். எல்லா மிருகங்களும் அலர்ட்டா இருக்கு. நாம என்ன பண்றது? அவங்க திறமை எப்படியாவது நான் எடுத்தாகணும். அப்போதான் அந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்ட முடியும். அதுக்கப்புறம் என்னுடைய மான்ஸ்டர் தயாராகிடும். மிஸ்டர் பீட், இவங்கெல்லாம் யாரை ரொம்ப நம்புவாங்க? பப்ளுவ. அவன் தான் எல்லார்கிட்டையும் கலெக்டர் இருக்கு, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லுவான். புது கலெக்டருக்கான நேரம். என்னுடைய சயின்ஸ் ரொம்ப வித்தியாசமானது. ரொம்ப நல்ல வாசனையா இருக்கு. பாபு, அது நல்லா இருக்கா? பப்ளு, எங்க போயிட்டு இருக்க? அப்புறமா பார்க்கலாம். பாய் பாய். பாய். பப்ளு, போறான்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டா. இப்ப பாரு. வாவ், நீ கலக்கிற. ஆப்பிள் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. மகாராஜா ரொம்ப சந்தோஷப்படுவாரே. நல்லா ஏமாறுறான். என்ன மாதிரி அறிவாளியால் தான் நல்ல ரோபோட்டை செய்யவே முடியும். எனக்கு என்னையே புகழணும் போல இருக்கு. பாபு, மகாராஜா. பாபு, இது உடைஞ்சு போச்சு. எனக்கு வேற எதையாவது கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். ஓகே மகாராஜா. என்னுடைய செங்கோல் உடைஞ்சு போச்சு. அதான் புதுசா கொண்டு வர போறா. எப்படி பண்ண போறான்னு பாக்குறீங்க? கரடி எப்பவும் கரடி தான். என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுற? இப்ப பாரு, கரடி எப்பவும் கரடி தான். உனக்கு என்ன பைத்தியமா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த ரோபோட்டால வேற எதுவும் பேச முடியாது. தயவுசெய்து போய் நிறுத்து. மாஸ்டர், இந்த செட்டிங்ஸை என்னால் காப்பி பண்ண முடியுது. வேற எதுவும் எனக்கு தெரியாது. சரி, என் மூளையை யூஸ் பண்ணி ஏதாவது ரெடி பண்றேன். அப்படின்னா எனக்கு உதவி செய்ய மாட்டியா? இப்ப பாரு, எனக்கு நீ தேவையே இல்லை. எனக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. ஓ பப்ளு, எனக்கு நீ உதவி செய்ய போறியா? இப்ப பாரு. ஓகே, பரவாயில்ல. உன்னை நான் மன்னிச்சுட்டேன். ஓகேவா? நீ உன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். என் ரோபோட் ரொம்ப சூப்பராகவே வேலை செய்யுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுடைய திறமைகள்லாம் என்னோடது. ஏய், இங்க வாங்க. இங்க கொஞ்சம் மிருகங்கள் இருக்கு. ஏய் இருங்க, நானும் வரேன். சீக்கிரமா சீக்கிரமா வாங்க. ஏய், வேகமா வாங்க. அப்பதான் பார்க்க முடியும். ஏய், நீ இந்த பக்கம் வா. ஏய், வேகமா வா. அங்க பாருங்க. பாருங்க. டூர் கைட். இதோ வந்துட்டப்பா. உங்களோ இந்நேரம் ஒன்னாவது கிடைச்சிருக்கும். ரெடி? ஹலோ, எதுக்காக அவன் ஓடிட்டான்? அவன் கொஞ்சம் ஷை டைப். பரவாயில்ல, இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அவன் எதுக்கு வித்தியாசமான நடக்கிறான்? இந்த வேட்டைக்கார வர கூட வந்துட்டான். எல்லாம் அவனால தான். எல்லாமே சொதப்பிடுச்சு. பப்ளு பீச் மரத்து பக்கத்தில் இருக்கான். நிஜமாவா? இதை வந்துட்டேன். மிஸ்டர் பீட், இன்னும் அவன் அங்கே தான் இருக்கானா? ஆமாம் ஆமாம், அதை பறிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு நகரவே மாட்டான். அவன் இந்த இடத்த விட்டு கிளம்புறானா உடனே சொல்லு. உடனே சொல்கிறேன். டபுள்யூ பார்த்தியா? முதல்ல அவனுடைய திறமைகளை எல்லாத்தையும் எடுத்துடலாம். டேய் அண்ணா, நீ எப்படா வந்த? கரடி எப்பவுமே கரடி தான். சரி, இங்கே போ. எனக்கு மீன் பிடிக்க உதவி செய். என்ன மாதிரி அறிவாளிலாம் கலெக்டரை வாட்டர் ப்ரூஃபாக தான் வச்சிருக்கோம். ஏய், அங்கே பாரு மீன். ஜஸ்ட் மிஸ். மறுபடியும் என்ன அதை அடிச்சிருச்சு. டேய் அண்ணா, அதை பிடி. பிடிச்சிட்டு. டேய் அண்ணா, டேய் அண்ணா, உனக்கு ஒன்றும் ஆகல. எழுந்துடுறோம். இதுதான் நல்ல வாய்ப்பு.
டேய் அண்ணா எழுந்துடுறோ. கரடி எப்பவுமே கரடி தான். என்ன வா நம்ம கரைக்கு போலாம். எல்லாருக்கும் நன்றிப்பா, மறுபடியும் சந்திக்கலாம். ஆ, டேய் அண்ணா நீ கொஞ்சம் டைட்ல இருடா. அண்ணா என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் பேசவே மாட்டேங்கிற? என்னப்பா ஆச்சு? அவன் தண்ணிக்குள்ள விழுந்தானா, நண்டு கடிச்சிருச்சு. அதுல இருந்து பைத்தியம் மாதிரி பேசுறான். நான் என்ன பண்றதுனே தெரியல. அங்க பாத்தியா, அவன் எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்துகிட்டே இருக்கான். என் கண்ட்ரோலருங்க இதோ இருக்கு. இவன் வித்தியாசமா நடந்துக்கிறான். வந்த டூரிஸ்ட எல்லாரையும் பயம் காட்டிட்டு ஓடிவிட்டான். மறுபடியும் அந்த லக்கா வந்துட்டான். என் சயின்ஸோட பவரை இப்போ உனக்கு காட்டுறேன். என்ன பண்றது? டேய் அண்ணா என்னடா ஆச்சு? அச்சச்சோ, வேண்டாம் வேண்டாம், என்ன மன்னிச்சிடு. ஏய், ரெண்டு அண்ணன்களோ? இங்க இருந்து போங்க. இவன் ஒரு கலெக்டர். வா போயிடலாம். நீங்க ட்வின்ஸ் மாதிரியே இருக்கீங்க. எனக்கு தெரியும். மிஸ்டர் பீட்டனை பார்த்தது கவனிச்சிட்டேன். அவன் கிட்ட இருந்து தான் வார்த்தையை புடுங்கினேன். எல்லாத்தையும் உணர்ந்தான். அப்போ ரெக்ஸ் பெரிய திட்டத்தோட தான் வந்திருப்பான். நான் போய் என்னோட ட்ரக்கை எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க. சரி சரி. அவன் நம்மள துரத்தல. தம்பி, அண்ணா தம்பி உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்லடா. டேய் அண்ணா அங்க பாரு. அண்ணா அச்சச்சோ, ஓடு. சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. ஏறா. போலாமா? வண்டியை நிறுத்து. ட்ரக்ல இருக்கிறது நான் இல்ல. அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். நல்ல வேலையா காப்பாத்தி விட்டப்பா. அவன் இங்கதான் இருக்கான். நிறுத்து. என்னாச்சு? அடே நீ என்னடா பண்ற? இது ஒரு ரோபோ. அடே டப்ளு, நீ ஒன்றும் பயப்படாத, நான் வந்துட்டேடா. என்ன எப்படியாவது காப்பாத்து. முடிஞ்சிருச்சு. என்கிட்ட இருந்து என்னமோ திருடிட்டான். என்னோட அழகை திருடிட்டானா என்ன? நல்ல வேளை நான் இன்னும் அழகா தான் இருக்கேன். அச்சச்சோ, என்னோட வாசனை போயிடுச்சு. உன்னோட மோப்ப சக்தியை எடுத்துட்டான். சீக்கிரமா வா. உன்னோட வாசனை தரன் இனிமே என்னோடது எப்பயுமே. ரெக்ஸ் வெக்டர் அந்த ரோபோட்டை இந்த ரிமோட் கண்ட்ரோலை வச்சு தான் செயல்படுத்துறான்னு நினைக்கிறேன். ஏன் அவன் நின்னுட்டான்? வா போலாம். அதை கொடுத்துரு. சுரத்துக்கு குடு. மரியாதையா கொடுத்துரு. கொடுத்துரு. என்னைய ஒண்ணியும் போடாத. இவ்வளவு வேணா வச்சுக்கோ. டப்ளு, அவனோட தலையில லைட் எரியுது பாடுறான். அதுதான் கலெக்டரா இருக்கணும். அதை முதல்ல நம்ம உடைச்சாகணும். போய் அதை உடைச்சிரு. அவன் நின்னுட்டான். சீக்கிரமா வேலையை முடி. எனக்கு எல்லா வசதியும் வந்துருச்சு. சூப்பர்.
மறுபடியுமா? ஆனா இதுக்கு நான் சும்மா விட மாட்டேன். பின்னாடி பாரு. நான் தான் உன் பாஸ்.